நாம நியாயமா தான் பண்றோம். பிரச்சனை பண்றவங்க எப்பயுமே தான் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நாம யோசிச்சா அப்புறம் மக்களுக்கு நாம நல்லதே பண்ண முடியாது. இந்த கவர்மெண்ட் கேண்டீன் கான்ட்ராக்ட் திருமதி தனலட்சுமி கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியும் கொட்டேஷன் கவரை பிரிச்சு காட்டுற மாதிரி ஒரு நாடக அரங்கேற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன தனியா வந்து ஆபீஸ்ல வந்து பாருங்க. நான் எல்லாரோட கொட்டேஷனையும் பிரிச்சு காட்டுறேன். நாங்க ஏன் இந்த கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கொடுத்தோம்னு அப்ப உங்களுக்கு புரியும். அண்ணே வாங்க. ரொம்ப சந்தோஷம் தானா? இனி உன்னோட முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா இது எங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. டேய் கதிரு, பெரிய ஆளானா எங்களெல்லாம் மறந்துடாத. டேய், இந்த கேண்டீனுக்கு இன்வெஸ்டர்ஸே நீங்க தான். உங்களை எப்படிடா மறக்க முடியும்? தனலட்சுமி, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் சார். இந்த கட்டிட திறப்பு விழா இன்னும் ஒரு வாரத்துல நடக்க போகுது. அன்னைக்கு காலையிலேயே எல்லாருக்கும் உணவு கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுமா? கண்டிப்பா சார். இங்க வாங்க, வந்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க. நான் தான் புவனேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு மோட்டார் மெக்கானிக்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அவர் எதுக்கு எங்க வரணும்? அவன் ஒரு பேக் கொண்டு வருவான். அதுல ஒரு கருப்பு கவர் இருக்கும். கருப்பு கவரா? அந்த கவர் நிறைய கட்டு கட்டா பணம் இருக்கும். அத வாங்கி யாருக்குமே தெரியாம ரகுராமுடைய ரூம்ல மறைச்சு வச்சிருக்கோம். ஆனா இதை எதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதான் உங்க வீட்ல புதுசா ஒரு நகரமன்ற தலைவி இருக்காங்கல்ல, அவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் சொல்லி ஜெயிலுக்குள்ள தள்ள போறேன். என்ன சொல்றீங்க நீங்க? எதுக்காக இப்படி பண்ணணும்? உங்க அக்கா தலைவியானதுக்கு அப்புறம் நீயும் பத்மாவும் அந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி தானே இருக்கீங்க. ஆமா, ஆனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாம் எங்களோட தலையெழுத்து. அவளை உள்ள தள்ளி விட்டுட்டா நீங்க சுதந்திரமா இருப்பீங்கல்ல. அதோட எப்படியும் நானும் அந்த பதவிக்கு வந்துருவேன். அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அத நான் செஞ்சு கொடுக்கறேன். சரியா? அது எல்லாம் ஓகே. இருந்தாலும் நீங்க சொல்றது கேக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. எதுக்கு உனக்கு பயம்? அவ உள்ள போயிட்டா நீதான் இந்த வீட்டுக்கு எஜமானி. உன் மாமா கிட்ட இருந்து சொத்தை பிரிச்சு நீ உன் புள்ளையும் உன் புருஷனையும் தனி கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிடலாம்ல. ஆமா ஆமா. இங்க பாரு, எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏய், இப்ப எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? இப்ப என்ன, நான் சொல்றது செய்வியா மாட்டியா? நீங்க என் எதிர்காலத்தை சொல்றீங்க. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சிடுறேன். சரி, நாளைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு மெக்கானிக் வருவான். அவன் கிட்ட பணக்கவரை வாங்கி ரகுராம் ரூம்குள்ள மறைவா வச்சிரு. சரியா? சரி சரி, கண்டிப்பா அதை செஞ்சிடுறேன். சரி, நான் வச்சிடுறேன். என்னை எதிர்த்து ஊர் நகரமன்ற தலைவி ஆகுறீங்க? வணக்கங்க ஐயா. யார் பாணி? ஐயா, மோட்டார் ரிப்பேர்னு வர சொல்லியிருந்தாங்க ஐயா. மாமா, நான் தான் மாமா இவர் வர சொன்னேன். மோட்டார் சரியில்லை, தண்ணி சரியா இழுக்கவும் மாட்டேங்குதா, அதான் பாக்குறதுக்காக வர சொன்னேன். சரிப்பா, நீ போய் பாரு. பார்வதி, நான் மில்லுக்கு போறேன். சிவாவை நேர மில்லுக்கு வர சொல்லிடு. சரிங்க மாமா. அப்பாடா, போயிட்டாரு. சரி சரி, சீக்கிரம் வாங்க. என்ன கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்கம்மா,
பூனாமா இந்த பேக் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி சரி நீங்க போங்க, மோட்டர் இந்த பக்கம் இருக்கு. அத சரி பாக்குற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுங்க. சரியா? சரிங்கம்மா. போங்க. ஏய் அப். அம்மா என்னது அது? ஆ? என்ன மறைக்கிற? நான் என்னத்த மறைக்கிறேன்? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு என் மேல சந்தேகம் தான். அது அப்பு பேக் கேட்டானா, அதான் நல்ல பேக்கா வாங்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். பேக் வாங்கிட்டு வந்த சரி. அதை எதுக்கு கொல்லப்புறத்துல இருந்து எடுத்துட்டு வர? ஆ, தோட்டத்துல பேக்க விளைய வைக்கிற மரத்தை வளர்க்கறேன், அதான் போய் பறிச்சுட்டு வந்தேன். மோட்டார் மெக்கானிக் வந்திருந்தாரு. கையில இருந்த பேக்கோட அப்படியே இந்த மெக்கானிக் மோட்டார் இருந்த இடத்த காமிச்சிட்டு வரேன். என்ன இந்த விளக்கம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணுமா? என்ன என்ன பாக்குறீங்க? பெரிய மாமா மெல்லி கிளம்பி போயிட்டாரு. அவரு உங்களை நேரா அங்க வர சொன்னாரு. முதல்ல கிளம்புங்க. ம் எப்ப பாரு என்ன குறுக்கு விசாரணை பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. உன்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட இந்த மில்லுக்கு போனா அந்த மிஷின்ல ஓடுற சத்தம் கேட்கும் பாத்தியா? அந்த சத்தத்தை கேட்டு அங்க போய் நிம்மதியா உட்கார்ந்துடலாம். ஓடி உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா ஆமா, அப்படியே பேச்சு கேட்டுட்டாலும். அப்பா ஆ